என்ன நிதின், எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமா அண்ணி, எனக்கு வேணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன், உனக்கு என்ன வேணும் சொல்லு. அண்ணி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். கையேறா. இன்னைக்கு உன்னோட அண்ணன் வரட்டும், உன்னை பத்தி எல்லாத்தையுமே நான் சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. இல்ல நீ ப்ளீஸ் அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ். இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் நீ. ப்ளீஸ் அண்ணி. அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் அண்ணி. சரி, ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட நடந்துகிட்ட உன் அண்ணன் கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. சரிங்க நீ. சாரி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. ஜாக்கிரதையா இரு. என்ன ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு. ஓகே? சரிங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் நேரத்துக்கு தவறாம சாப்பிடணும். ஏன்னா நீ ஒல்லியா இருக்க. சரியா? அப்புறம் நீ நாள் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்க. நீ ஞாபகம் வச்சுக்க, நேரத்தை வீணடிக்க கூடாது. ஜாக்கிரதையா இரு. அண்ணிய பாத்துக்க. சரியா? பாத்துப்பல்ல? புரிஞ்சுதா? சரி, பாய். டேய் வரேன்டா, பாத்து. நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க நிதின் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வைஃபை சரி பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா நீ எப்படி இங்க? நான் நிதினோட அண்ணி. ஆனா இப்ப வீட்ல யாருமே இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. நான் சொல்றது கேளு. நீ இப்போ எப்படி இருக்க? இப்ப அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பாரு திவ்யா, அன்னைக்கு அப்படி நடந்ததால எனக்கு உன் மேல காதல் இல்லாம இல்ல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையால என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்பவும் எனக்கு உன் மேல காதல் இருக்கு. அது எப்பவும் இருக்கும். இங்க பாரு, இப்ப அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. யாராவது பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ அதனால இங்க இருந்து போயிடு. போன்னு சொல்றல, போ. ஆனா நான் இப்போ வைஃபை சரி பண்ணதான் அதெல்லாம் நீ எதையும் சரி பண்ண வேண்டாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றல. நான் சொல்றது நிதின், விடு விடுன்னு சொல்றல. நிதின், என்ன விடு. விடு. நிதின், சொன்ன கேளு. என்ன விடு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எங்கடி போற? யூ ராஸ்கல், உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு? இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் சொல்றத நீ கேட்கல அப்படின்னா உன்னை பத்தியும் உன் பாய் ஃப்ரெண்ட பத்தியும் நான் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். புரிஞ்சுதா? நிதின், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. கேட்டுதான் ஆகணும் நீ. உன்னை எப்படி கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நிதின், சொன்ன கேளு. வேண்டாம்.
அண்ணி, இத யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நான் வைரல் ஆக்கிடுவேன். என்ன புரிஞ்சுதா? ரெடியா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி அனுப்புறேன். சொல்லு தம்பி. அண்ணா, எனக்கு பொருள் வேணும். எவ்வளோ? 2 கிராம். காசு? அண்ணா, என்கிட்ட பணம் இல்லை, நான் அப்புறம் தரேன். முடியாது. நட்புன்றது வேற, தொழில்ன்றது வேற. நீ ஃபர்ஸ்ட் பணத்தை கொடு, நான் பொருளை கொடுக்குறேன். எங்க அண்ணா இப்ப ஊர்ல இல்ல, நான் அப்புறமா கொடுக்குறேன். கொடுங்க ப்ளீஸ். அதான் நான் சொல்றேன்ல, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கடா போ. என் போனை வச்சுக்கோங்கண்ணே. ஏற்கனவே 20 போனுக்கு மேல இருக்குடா, இதை வச்சு நான் என்ன பண்ண? போடா இங்க இருந்து. அப்படின்னா மாலுக்கு பதிலா மான் கொடுத்தா பரவாயில்லையா? என்னடா சொல்ற நீ? இங்க பாருங்கண்ணே. யாரா இது? இது என்னோட அண்ணி. நீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அண்ணா, அது எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி, இந்தா புடி. கொடுங்கண்ணே. இந்தா இத புடி, அங்க போய் உட்காரு, நான் வரேன். சரி. உன்னோட வேலை முடிஞ்சிடுது, என்னோட வேலை போலானே. எந்தரா சீக்கிரம்? கொஞ்சம் இருங்க, நான் வரேன். அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. செருப்பு நான் எங்கேயே விட்டுட்டேன். அண்ணா, அப்படியே நேரா போங்க. அதோ அந்த லெஃப்ட்ல போங்க. இந்த வீடு தான். எங்கே இருங்கண்ணா, அவளை ரெடி பண்ணிட்டு வரேன். நிதின், நிதின், எனக்கு அந்த மருந்து கொடு நிதின். நிதின் ப்ளீஸ், எனக்கு கொடு. நிதின் கொடு நிதின். இதுவா? முடியல. நிதின் ப்ளீஸ் கொடு, கொடு சொல்றேன். இந்தா, அவ்வளோதான்.
அண்ணி ரெடி உள்ள இருக்கா போங்க. மேலே போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்கண்ணா. இப்போ டெலிவரி ஆகிடும்ண்ணா. ஓகேண்ணா. பொருள் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குண்ணா. ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்துண்ணே, எனக்கு பொருள் வேணும். இவர் என்னோட ரெகுலர் கஸ்டமரு. இந்தா புடி, கிளம்பு. நான் வரேண்ணே. தேங்க்யூ. இந்த பாரு தம்பி, இதெல்லாம் பண்ணாத. இந்த மாதிரி பொடி பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்காத. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை நான் மாட்டிப்பேன். இதெல்லாம் விட்டுரு, சரியா? சரிங்கண்ணே, இனிமேல் இதை செய்ய மாட்டேன். என்னோட வாழ்க்கை நரகத்தை விட ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நிதின் தான். ஏன்னா அவன் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என்னை கட்டாயப்படுத்தி என்னை கற்பழிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். மிஸ்டர் ஆஷிஷ், சட்டம் அவனுக்கு தண்டனையை கொடுக்கும். கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ். வண்டியன் சார், இவனை கூட்டு போ. ஓகே சார். ஏய் வாடா.